அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் பாரதி ராஜா, உயிரியல் ஆசிரியர். 2024 கெரியர் கைடன்ஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு கொடுக்க போறேன். 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் தான் நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. உங்க குழந்தைங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அவங்க 12th பயாலஜி படிச்சிருந்தாங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாமா, எம்பிபிஎஸ் எழுதியிருப்பாங்க, கட் ஆஃப் வருமா வராதா, ரிப்பீட்டர் போடலாமா, அல்லது கிடைக்கல அப்படின்னா அக்ரி படிக்க வைக்கலாமா, இல்லை வெட்டினரி சயின்ஸ் படிக்க வைக்கலாமா, இல்லை வேற ஏதாவது ஃபார்மசி கோர்ஸ் படிக்க வைக்கலாமா, இல்லை பிஎஸ்சி ஃபிஷரி சயின்ஸ் படிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமம் இன்ஜினியரிங் தான் போவாங்க. ஏன்னா அவங்க இன்ஜினியரிங்கை தவிர பயாலஜி ரிலேட்டடான கோர்சஸ் எதுவுமே எடுக்க முடியாது. இப்போ இவங்க 2024 ஜாயின் பண்ண போறாங்க. 2029 தான் அவங்க கோர்ஸ் முடிச்சு வெளியில வருவாங்க. அப்ப 2029 2030 அந்த காலகட்டத்துல எந்த டைப் ஆஃப் கோர்ஸ் இப்ப படிச்சோம்னா அப்ப நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க இன்னைக்கு கோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இப்பவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஒரு அரிதான விஷயமா இருக்கு. ஈவன் எம்பிபிஎஸ் முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அக்ரி முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் அவங்களால அந்த துறையில ஒரு அரசு வேலையை வாங்க முடியும். இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம கவர்மெண்ட் ஜாப்பை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. பிரைவேட் ஜாப்லையும் பிரைவேட்லையும் ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து இன்னைக்கு கோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட் பாருங்க, இன்ஜினியரிங் முடிப்பான், 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணான்னா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேலையில ஜாயின் பண்றாங்க. 2030 இப்போ 4 lakh 5 lakh அப்படிங்கிறது நார்மல் சேலரியா கூட ஆயிடும். இந்த 2029 2030 வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கோர்ஸா இருந்துச்சுன்னா இப்ப நம்ம சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மாதிரி தனியார் துறையில வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கோர்ஸ்ல இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு அடுத்தபடியா நான் சூஸ் பண்றது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஃபிஷரி சயின்ஸோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபிஷரி சயின்ஸும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரைவேட்ல நிறைய வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜியும் பிரைவேட்ல வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜியை ஒரு சாய்ஸா வச்சுக்கோங்க. 2024 கெரியர்ல நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களை பயமுறுத்தணும் அல்லது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இதோட கட் ஆஃப் என்ன, மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த கோர்ஸை சூஸ் பண்றதும் சூஸ் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் இந்த கோர்ஸை எடுங்கன்னு சொல்லல. இந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு, இந்த கோர்ஸ்ல எப்படி சேரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் தான் நான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ஒரு கோர்ஸ் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. இன்னைக்கு ரேட்ல விவசாயம் பார்க்கறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால ஃபியூச்சர்ல இந்த பேக்கடு ஃபுட்டுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். அது சீ ஃபுட்டா இருந்தாலும் சரி அல்லது அதர் ஃபுட்டா இருந்தாலும் சரி. நேற்று கூட நியூஸ்ல ஒரு செய்தி பார்த்தேன். என்னன்னா ஆர்டிபிஷியலா மசில்ஸை கிரியேட் பண்ணி அதை இந்த சிக்கன் மட்டனுக்கு பதிலாக ஆர்டிபிஷியலா அந்த மசில்ஸ் டிஷ்யூவை கிரியேட் பண்ணி அதை பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் ஃபியூச்சர்ல நிறைய ஃபுட்டுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல இந்த ஃபுட் டெக்னாலஜிக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எந்தெந்த காலேஜ்ல இருக்கு, அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, அது மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன, என்ட்ரன்ஸ் எழுதணுமா என்ட்ரன்ஸ் எழுத வேணாமா, எந்த டைப் ஆஃப் கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படுத்தும். இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ்ல மொத்தம் 40 சீட் அவைலபிளா இருக்கு. 4 year டியூரேஷன். காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி, கொடுவள்ளி, சென்னை. எந்த டேட்ல இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா 3/6/2024 இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. நீங்க 3/6/2024 இருந்து ஃபுட் டெக்னாலஜி, அதாவது வெட்டினரி சயின்ஸ் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஃபுட் டெக்னாலஜிக்கு நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஃபிஷரி சயின்ஸ் காலேஜ்ல இருக்கு. 40 சீட் இங்கே அவைலபிளா இருக்கு. டியூரேஷன் சேம் டியூரேஷன். காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, மாதவரம் மில்க் காலனி, மாதவரம், சென்னை. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. 7/5/2024 அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி போயிட்டு இருக்கு.
6/6/2024 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது. இந்த காலேஜ்ல நீங்க ஃபுட் டெக்னாலஜி அப்ளை பண்ணல அப்படின்னா இம்மிடியேட்டா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நாட்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அடுத்த பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரையில இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. 7/5/2024 இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. 6/6/2024 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது. அதனால இந்த காலேஜ்லயும் நீங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணிருங்க. இந்த 6/6/2024 எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அதை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். கூடிய சீக்கிரமா 6ஆம் தேதிக்கு முன்னாலேயே நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அக்ரி காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ்ல இருக்கு. 7/5/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருச்சு. 6/6/2024 உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், எந்த ஒரு என்ட்ரன்ஸும் எழுத தேவை கிடையாது. நீங்க +2ல என்ன மார்க் எடுத்தீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க போறாங்க. அதனால +2ல நீங்க மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வெட்டனரி சயின்ஸ் காலேஜ்லயோ ஃபிஷரி சயின்ஸ் காலேஜ்லயோ அக்ரிகல்ச்சர் காலேஜ்லயோ படிக்கலாம். சப்போஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தேவை கிடையாது. நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி படிச்சிருந்தா போதும். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள். லாஸ்டா இருக்கிறது பாருங்க, பிடெக் ஃபுட் டெக்னாலஜின்னு போட்டு 3 ஸ்டார் போட்டிருக்கேன். இது எங்க இருக்கு அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி தஞ்சாவூர். இந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க சேரணும் அப்படின்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம் நீங்க எழுதியிருக்கணும். ஜேஇ அட்வான்ஸ் வேண்டாம், மெயின் எக்ஸாம் எழுதியிருந்தா போதும். இதுல மொத்தமா 90 சீட் அவைலபிளா இருக்கு. இது எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்து சேம் சிலபஸ் தான். இதை தவிர பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நீங்க பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம். பட் என்னோட ப்ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த 4 கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட். என்ன ரீசன் அப்படின்னா பல ஆண்டுகளா இந்த காலேஜ்ல பிடெக் ஃபுட் டெக்னாலஜி நடத்திட்டு வராங்க. ப்ரொஃபசர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். கேம்பஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிரைவேட் காலேஜ்ல எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு தெரியாது, எத்தனை பேட்ச் வெளியில போயிருக்கான்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பேட்ச் 5 பேட்ச் வெளியில அனுப்பிச்சிருக்காங்க, நல்லா கேம்பஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல கூட நீங்க பிடெக் ஃபுட் டெக்னாலஜி சேர்ந்துக்கலாம். இந்த ஸ்லைட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு பார்த்தா இல்லையா, அதோட நேமை இப்ப எப்படி மாத்திருக்கிறாங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு பேர் மாத்திருக்கிறாங்க. அதோட போன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. இது அந்த காலேஜோட போன் நம்பர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா போன் பண்ணி கேட்டுக்கலாம். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி என்ட்ரன்ஸ் இல்லாம நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த என்ட்ரன்ஸ் இல்லாம ஜாயின் பண்றதுக்கு நீங்க கட் ஆஃப் எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். மேத்தமெட்டிக்ஸ் மார்க் என்ன இருக்கோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க மேத்தமெட்டிக்ஸ்ல 95 எடுத்திருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இந்த 95 அப்படியே எழுதிக்குங்க. அடுத்து பிசிக்ஸ்ல என்ன எடுத்தாங்களோ அந்த மார்க்கோட 50% எடுத்துக்கோங்க. இங்க 50% போட்டாச்சு. கெமிஸ்ட்ரியில என்ன எடுத்தாங்களோ அதோட 50%. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுலையும் 50% மார்க் எடுத்துட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் வரும். இப்போ ஏற்கனவே மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ல இருக்கக்கூடிய டோட்டலையும் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பைன்ட் மார்க் இருக்கு இல்லையா அதோட டோட்டலையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வரும். இதுதான் உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜிக்கான கட் ஆஃப் அவுட் ஆஃப் 200 200க்கான கட் ஆஃப். இப்போ கட் ஆஃப் எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு பார்த்தாச்சு. லாஸ்ட் இயர் 2023ல எந்த கட் ஆஃபுக்கு முடிஞ்சது, 2024ல எந்த கட் ஆஃபுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலா பார்த்தோம். இந்த கட் ஆஃப் வந்து 2023 வெட்டனரி சயின்ஸோட கவுன்சிலிங்ல எந்த மார்க்குக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற டீட்டெயில கொடுத்துருக்கேன். மோரல்லஸ் இதே கட் ஆஃப் தான் உங்களுக்கு ஃபிஷரி சயின்ஸ் காலேஜ்லயோ அல்லது அக்ரிகல்ச்சர் காலேஜ்லயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 2023ல 177.50க்கு முடிஞ்சிருக்கு. பிசி கேட்டகரிக்கு 165.50 முடிஞ்சிருக்கு. பிசி முஸ்லிம்க்கு 174க்கு முடிஞ்சிருக்கு. எம்பிசிக்கு 170.50க்கு முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 168க்கு முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 164.50க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்? மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுனால நிறைய பேர்த்துக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல மார்க் வந்தது. மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல மார்க் வந்ததுனால இந்த வருஷம் 2024ல
பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங்க்கே கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2024ல அதிகபட்சமா 1 அல்லது 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு 178ல அல்லது 179 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா 2024ல ஃபுட் டெக்னாலஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 167 பிளஸ் இருந்துச்சுன்னா 2024ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசி முஸ்லிம் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 176 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். அதனால பிசி கேண்டிடேட்டோட பிசி முஸ்லிம் கேண்டிடேட்டுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒன்லி 2.5% ரிசர்வேஷன் கம்மி அப்படிங்கறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மி. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 170.50ல முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 172.50 இந்த மார்க் இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு இந்த வருஷம் 170 வரைக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 166 வரைக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயர் எஸ்டிக்கு சீட்டு கிடைக்கல, இந்த வருஷம் இருந்தது அப்படின்னா 164 வரைக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 2024ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். சார் எனக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இல்லாம இந்த பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி எடுக்கலாமா அப்படின்னா இதுவும் எடுக்கலாம். நீங்க சொந்தமா ஒரு கோழி பண்ணை வைக்கிறதுக்காகவோ அல்லது ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம்ல நீங்க வேலைக்கு சேர்றதுக்கு அல்லது ஒரு ஆவின்ல வேலைக்கு சேர்றதுக்கு அல்லது பிரைவேட் மில்க் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில வேலைக்கு சேர்றதுக்கு இந்த பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜியும் டெய்ரி டெக்னாலஜியும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட கட் ஆஃப் மட்டும் பாத்துக்கோங்க, இதே கட் ஆஃப் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப லீஸ்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். டியூஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன்லி 4000. டிஃபரன்ஷியல் ஏபிள்டு பர்சன்ஸ், நீங்க ஏதாவது பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அவங்களோட பேரண்டோட இன்கம் 2,50,000க்கு மேல இருந்தாலும் அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, அதுக்கு கீழே இருந்தாலும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது. 7.5 ரிசர்வேஷன்ல சீட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, அவங்களுக்கு போய் படிச்சுட்டு வர வேண்டியதுதான். டியூஷன் ஃபீஸ் ஒரு செமஸ்டருக்கு நீங்க 4000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிச்சீங்க அப்படின்னா எந்த மாதிரி கம்பெனிஸ்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் கம்பெனிஸோட லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. நெஸ்லே அப்படின்னு ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரியும், சாக்லேட் மட்டும் கிடையாது, நிறைய ஃபுட் ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி நெஸ்லே. அண்ட் அதானி வில்மர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, நாகா, ஹிந்துஸ்தான், அடையார் ஆனந்த பவன், ரிலையன்ஸ், ஜிஆர்பி, ஹிந்துஸ்தான் லீவர், ரிலையன்ஸ் நியூட்ரல், காலா, ஜெயந்தி, நியூட்ரி பிளான்ட், எம்டிஆர், டாடா காஃபி, பெப்சிகோ, ஆச்சி மசாலா, பிரிட்டானியா, ஏகப்பட்ட கம்பெனிஸ். இது மாதிரி நீங்க சாப்பிடக்கூடிய பொருள் தயாரிக்கிற எந்த கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போகலாம். உங்களோட சேலரி அப்படிங்கிறது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட கம்யூனிகேஷன், உங்களோட டேலண்ட்டை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் சேலரி மாறும். நல்லா படிங்க, நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. வேற கோர்ஸே கிடைக்கல, எனக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுக்கலாம். இன்னொரு ரீசன் வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல, எனக்கு இன்ஜினியரிங் போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கிறேன். இதோட கட் ஆஃப் எங்க இருக்கு, எப்படி படிக்கலாம், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.